ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து 80 கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அந்த சிக்கன் பிரியாணி எப்படி செய்ய போகிறோம்னா, வடி பிரியாணி மாதிரியே ஒரு தம் பிரியாணி பண்ண போகிறோம். வடி பிரியாணியில் வந்து அடியில் வந்து மசாலா சிக்கன் இதெல்லாம் இருக்கும், மேலே வந்து வெறும் ரைஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து மசாலாவோட அப்படியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரைஸை போட்டு முடிச்சுட்டு அதுக்கு மேலே மசாலா போட்டு தம் போட போகிறோம். இது ஒரு புது முயற்சியாக தான் இருக்க போகுது. வாங்க இப்போ பார்க்கலாம். 30 கிலோ சிக்கன் பிரியாணி. என்னடா 80 கிலோ சொல்லிட்டு 30 கிலோன்றான்னு பார்க்குறீங்களா? 2 30 ஒரு 20ங்க. 6 5 30. பட்டை 30 கிராம், லவங்கப்பூ 30 கிராம், ஏலக்காய் 25 கிராம், மிளகு 30 கிராம். நாங்கள் மிளகு போடுவோம், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. 30 கிலோவுக்கு 7 கிலோ வெங்காயம், 400 கிராம் பச்சை மிளகாய். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரௌன் கலராக மாறணுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 2 கிலோ பூண்டு, 1 கிலோ இஞ்சி. இப்போ வந்து 30 கிலோ கறிக்கு மட்டும்தான் இதில் உப்பு போடணும். ஏன்னா கறி வெந்ததுக்கப்புறம் நாங்கள் எடுத்துடுவோம். அடுத்தது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் 5 கிலோ தக்காளி. இப்போ வந்து இதில் சிக்கன் மசாலா 600 கிராம், மிளகாத்தூள் 300 கிராம், மல்லித்தூள் 300 கிராம், கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போ மசாலா வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம 3 லிட்டர் தயிர், அடுத்தது நாங்கள் வந்து சிக்கன் நல்லா கழுவி எடுத்துக்கிறோம். 30 கிலோ சிக்கன். தண்ணி எடுத்து கொடுக்கலாம். இப்போ கறி நல்லா வெந்துடுச்சு. இந்த வெந்த கறி எடுத்து ஒரு பாத்திரத்தில் நாங்கள் மாற்றி வச்சுக்கணும். பாதி மசாலாவோடு நாங்கள் கறி எடுத்து வச்சுக்கணும். மீதி மசாலா தண்ணி உள்ளே இருக்குது. இப்போ இந்த டைமில் 30 கிலோ அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி, 30 கிலோ அரிசிக்கு 45 லிட்டர் தண்ணியை போட்டு ஒலை கொதிச்சிக்கின்னு இருக்குது. இந்த டைமில் நம்ம அரிசி கழுவுறதையும் எடுத்துகிட்டு வந்து சேர்த்துக்கலாம்.
இப்போ அரிசி வந்து 75% வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம இப்போ தம்மு போட்டுக்கலாம். மீதி இருக்கிற 25% மேலே நெருப்பு போகிறதுனால பாதி தம் ஆகிடும். இப்போ இது ஒரு 20 நிமிஷம் அப்படியே தம்மு கூட்டலாம். இங்கே வந்து கத்திரிக்காய் கொஸ்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து இந்தாண்ட ஒரு 30 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு ரெடி ஆகின்னு இருக்குது. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு 20 கிலோவுக்கும் ரெடி ஆகிட்டு இருக்குது. ரெண்டுமே கறி வெந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. இப்போ வந்து இது 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நெருப்பை எடுத்துகிட்டு கீழே கொட்டாமல் அப்படியே வச்சுட்டு இந்த தம்மை ஃபஸ்ட்டு உடச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், சாதம் செம்மையாக வெந்துருக்குது. இப்போ வந்து தம்மு உடச்சி விட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலா கறியை அப்படியே அந்த சாதம் மேலே ஃபுல்லாக போட்டு விட்டு நல்லா பரப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மசாலா கறி மேலேயே போகிறதுனால என்ன ஆகுதுன்னாக்கா, பீஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு பீஸு கூட உடையாதுங்க. நீங்கள் கறியை ஃபுல்லாக உள்ளே வச்சுக்கின்னு பெரிய கரண்டியை விட்டு எடுத்திங்கன்னா அதில் பாதி கறி கண்டிப்பாக உடையுங்க. அதுதாங்க இந்த மெத்தட். இப்போ மறுபடியும் நம்ம எடுத்து வச்ச அந்த நெருப்பு தட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் எடுத்து மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ வந்து பிரியாணி சாப்பாட்டுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இதில் வர கறி பீஸ் ஒன்றாவது உடஞ்சி இருக்கா பாருங்கள். சூப்பர். நிஜமா பிடிச்சிருவா போட்டுருவா. பிரியாணி ஸ்டார் பிரியாணி. பிரியாணி வந்து செம்ம டேஸ்ட்டில் வந்துருக்கு. இங்கே பாருங்கள், இந்த லெக் பீஸ் எப்படி முழுசாக அழகாக வந்துருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் சமைக்கணுன்னா இந்த மாதிரி ஒரு மெத்தடில் சமைங்க. அப்புறம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.